ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog என்னென்னா நாங்கள் பழனி முருகர் கோயிலுக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பையன் பார்த்தீங்கன்னா வர வழியிலே தூங்கிட்டான். நாங்கள் கிளம்பும்போது கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். ரொம்ப வெயில் தான். பாப்பாவை எடுத்துகிட்டு போயிருந்தோம். சரி காரில் சேஃப்டியாக போயிடலான்னு சொல்லிட்டு தான் காரில் கிளம்பிட்டோம். முருகரின் 3ஆம் படை வீடு பழனி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்காக அவர் கோவப்பட்டு மலை மேலே உக்காந்துருந்தான்னு தெரியும். ஏன்னா அவர் பழத்துக்காக தான். அதனால தான் பழனின் என்ற பேரும் அவருக்கு வந்தது. ஆண்டியாக போனதுனால அவர் பழனி ஆண்டின்னு சொல்கிறாங்க. சிவனும் பெருமாள் எல்லாருமே சமாதானப்படுத்தி அவர் ஒரு எதுவும் வேண்டாம், சமாதானப்படுத்திக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நிறையா சமாதானப்படுத்த. இவர் குழந்தை நட்சத்திரமாக போய் அவர் மலை மேலே உக்காந்துக்கிட்டாரு. இந்த கோயிலோட பஞ்சாமிர்தமும் அவ்வளோ நம்மளுக்கு சுவையாகவும் பிரசித்தமாகவும் இருக்கும். பழனி தேவஸ்தானம் நம்ம திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே செல்கிற இடத்துல தான் இருக்குது. சுமார் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அது இருக்குது. ஏன்னா பழனி முருகருக்கு 3ஆம் படை வீடாக இதை சொல்லியிருக்காங்க. இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வராகி மலைக்கு நடுவே பள்ளத்தாக்கில் தான் இந்த மலை அமைஞ்சிருக்கு. நம்ம பழனி மலை முருகர் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்கிறது திருவனந்தகுடி பழனி மலைன்னு சொல்லுவோம். அதுவே நம்ம உச்சியில் இருக்கிறது நம்ம பழனி மலை முருகர்னு சொல்லுவோம். ஏன்னா 2 பேர் இருக்குது முருகர் கோயிலுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிலை நம்ம சாதாரண சிலைகளாக சொல்ல முடியாது. ஏன்னா இதில் 9 வகையான மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகளாலேயே செஞ்சப்பட்ட சிலை. ரொம்ப நாள் ஆச்சு குதிரையில் போய். சரி நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு சரி குதிரையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குதிரையிலையும் கிளம்பிட்டோம். குதிரை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட பஞ்சாமிர்தமும் விபூதியும் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் சொல்லப்படுது. ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லிட்டு சரி பாப்பாவை எடுத்துகிட்டு போகிறோம். சரி ஏறினா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் சொல்லிட்டு நான் பாப்பா அத்தை எல்லாருமே சேர்ந்து ட்ரெயினில் போயிட்டோம். அவங்க நான் யானை பாதையில் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு தெரியல. பாருங்கள் ட்ரெயின் வந்துருச்சு. ஒரு 1/2 ஹவர்லலாம் போயிடலான்னு சொன்னாங்க. சரி நாங்கள் எப்படினாலும் நடந்தால் ஒரு மணி நேரமாவது ஆகும். அங்கங்கே உக்காந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். சரி பாப்பாவை கொண்டு போனதுனால சரி 1/2 மணி நேரத்துலேயே மேலே வந்துட்டோங்க. நாங்கள் போகும்போது பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி சஷ்டி முருகருக்கு உகந்த நாள் வேறையா, ரொம்ப க்ரௌடாக தாங்க இருந்தது. பாப்பாவுக்கு நல்லா சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பையனையும் நல்லா சாப்பிட வச்சுட்டு லைனில் நின்னா எப்படினாலும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். சரி அங்கே இடையிலையே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அதையும் நாங்கள் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. నన్ను
ஃபேமிலியோடு நல்லா தங்கத்தேரை நல்லா பார்த்தோங்க. பார்த்துட்டு நல்லா சாமியும் நல்லா ராஜ அலங்காரமாக இருந்தது. நாங்கள் ஃபேமிலி எல்லாமே நல்லா சாமி கும்பிட்டோம். மன திருப்தியோடு கீழே இறங்கிட்டுருக்கோம். சரி ரோப் ட்ரெயினில் பார்த்தோம், க்ரௌடு ரொம்ப இருந்தது. சரி அதனால் டக்குன்னு இறங்கிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் கீழே இறங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் எதுவும் வாங்கலை, ஏன்னா பாப்பா பையன் வச்சுருக்கறனால எதுவும் வாங்க முடியல. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸாவது எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு எங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் போன வாட்டி ஹோட்டல் நல்லா இருந்தது. சரி அங்கேயே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பாவை வச்சுக்கிட்டு நான் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. விலாகும் சூப்பராக இருந்தது. நல்லா சாமி திருப்தியாக பார்த்த ஒரு திருப்தி கிடச்சது. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். பாய்.